முதற்தர உழவு இயந்திரமான பிரவுன்ஸின் சபை டிராக்டர்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடமா வந்துறாங்க. இப்பத்தி படியெல்லாம் அப்படி இல்லையே. நான் 3 இடம் பாயல, ஒரு இடத்துல 2 பாய், ஒரு இடத்துல அதான் உண்மையில அதான் முக்கியம். யாழ்ப்பாணத்துல முதல் திறப்பட்டி குணவாலாப்பட்டி. குணவாலான்னு சொன்னா தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பவர் டிரைவர்னு சொல்லி 7250 DA கூடுதலா வந்து அது விவசாயத்தை விட கடல் தொழிலாளிகள் வந்து அந்த வேலைக்கு பாவிக்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நல்ல மார்க்கெட். 96ஆம் ஆண்டுல இருந்து இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இடம்பெயருக்கு பிறகுதான் நீங்க 96 உள்ளுக்கு வந்த உடனே இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் 31ஆம் தேதி வரையும் சிறப்பு சலுகைகளும் விசேடமான 15 லட்சம் ரூபாய் கையில இருந்ததுன்னு சொன்னா நார்மலா இன்றைக்கு இந்த டெக்ல நீங்க எல்லாமே இந்த குணவால பெட்டி தான் விரும்பி எடுக்கிறது. அந்த குணவால அண்ணே எங்களோட இருக்கு. ஒரு மணித்தியால நாங்கள் ஓடுதுன்னா கிட்டத்தட்ட 7 இருந்து 8 லிட்டருக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. முந்தி வார 45 DA விட சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்காங்க. இது ஸோ கரவேலைக்கு இது பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நார்மலான இப்போ ப்ரௌன்ஸுன்ற வேர்ல்டு சுமோ வேர்ல்டு இருக்குது, அதை விட ஜன்மார் இருக்குது. இதுக்கு வந்து நார்மலாக வந்து இங்கே வந்து பவுசர் மற்ற லோட் பாவிக்கிறது கூட. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ எங்கே நிற்கமெண்டா யாழ்ப்பாணத்தில் A9 வீதி நாவக்குடியில் அமைந்துள்ள கிரீன் லைன் டிராக்டர் ஷோரூம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பிரவுன்ஸுன்ற ஸ்டஃபேன்னு சொல்லி டிராக்டர்கள் அறிமுகப்படுத்திக்கணும். இங்கே வந்து எப்படியான மாடல் டிராக்டர் இருக்குது, என்ன விலை எல்லாம் மஞ்சள் சொல்லலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரீன் லைன் ஷோரூம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் A9 பெரிதான வீதி நாவக்குடியில் பார்த்தீங்கன்னா நாவக்குடியில் வந்தீங்கன்னா நாவக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நாகூர் பெட்ரோல் இடையில பாத்தீங்கன்னா சஞ்சய் திருமண மண்டபத்துக்கு பக்கத்துல. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்போ வந்து உங்களோட கிரீன் லைன் என்ன இந்த டிராக்டர் ஷோரூம்ல வந்து இப்போ எத்தனை டிராக்டர் அறிமுகப்படுத்திருக்கீங்க? இப்போ நார்மலாக வந்து எங்கள்கிட்ட வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து டஃபே டிராக்டருக்குரிய ஒரு ஷோரூமாக தான் இன்றைக்கி இந்த இது வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போன மாதம் நாங்கள் ஓப்பன் பண்ணாங்க. ப்ரௌன்ஸின் அதாவது ப்ரௌன்ஸ் அக்ரிகல்ச்சர்ன்ற எந்த ப்ராடக்ட்டுமே இங்கே எடுத்துக்கொள்ளலாம். டிராக்டர்ஸ் மட்டும் எல்லாம் வரும், ஹார்வெஸ்டர் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். அதோட ஸ்பெஷலானு சொன்னால் இப்போ எங்களோட குரூப் தான். இப்போ நாங்கள் வந்து குணபாலா வெல்டிங்னு சொல்லி கல்யாங்காட்டில் இருக்குது. அவர்கிட்ட பட்டியல் இங்கே எடுக்கிறோம். அவர் வந்து இதில் ஒரு பார்ட்னர் தான். கிரீன் லைன் வந்து குணபாலான்ற ஒரு சப்தான் கிரீன் லைன் என்டர்பிரைஸ். இப்போ குணபாலான்ற பெட்டின்னு சொன்னால் கல்யாங்காட்டில் குணபாலா பெட்டின்னு சொன்னால் இப்போ தெரியாத ஆக்கள் இல்லை, வயல் செய்கிறவங்க. டெக்டர் பெட்டிக்கு அங்கே அவர் தான் ஃபேமஸ். ஸோ அவர்கிட்ட பெட்டியும் வந்து எங்கள்கிட்ட பெட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. விசேட விலைகள் கொடுப்போம். எங்களுக்கு இப்போ இந்த தீபாவளியை முன்னிட்டு சில ஆஃபர்ஸ் நாங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். இப்போ வந்து டஃபே இந்தியா டிராக்டர் வந்து இப்போ உங்கள்கிட்ட எத்தனை மாடல் நாங்கள் இருக்குது? இப்போ எங்கள்கிட்ட வந்து டஃபேன்னு வந்து 4 மாடல் இருக்குது. டைனா டிராக்டர்னு சொல்லி 2 வீல் 4 வீல் கான்செப்ட் இருக்குது. மற்ற டிஸ்பிளேக் இருக்குது. மற்ற பவர் டிரைவர்னு சொல்லி 7250 DA கூடுதலாக வந்து அது விவசாயத்தை விட கடல் தொழிலாளிகள் வந்து வேலைக்கு பாவிக்கிற பீச் பூட்டி இழுக்கிறது. மற்ற இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து டிஸ்பிளேக்குன்னு சொல்லி தனி மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரையும் பாவிக்கிற எல்லாருமே வந்து டிஸ்பிளேக் தான் நல்ல சொல்லி டிஸ்பிளேக் பாவிக்கிறாங்க பாவனா கூட. ஸோ இங்கே டிஸ்பிளேக் தான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நல்ல மார்க்கெட். ஸோ இங்கே டிஸ்பிளேக்கும் இருக்குது. மற்ற டைனா டிராக்டர் 4 வீல் 2 வீல் 10 இருக்குது. அதுவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வந்து எங்கள்கிட்ட வந்து ஹார்வெஸ்டர்ஸில் வந்து ப்ரௌன்ஸுன்ற வேர்ல்டு சுமோ வேர்ல்டு இருக்குது, அதை விட ஜன்மார் இருக்குது. அதுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரி. இப்போ கூடுதலாக டிராக்டர் வேண்டுறா விவசாயத்தை தான் பண்ணுறது. உழுவுறதுக்கு அறிவட்டக்கூடிய அந்த கருவி எல்லாமே இருக்கு இங்கே பண்ணலாமா? இங்கே வந்து நெல் வெட்டுற மிஷின் எல்லாமே இருக்குது. ஸோ மற்றது இப்போ டிராக்டரை பொறுத்தவரையில் வந்து டஃபே டிராக்டர் வந்து உழவுக்கு மட்டும் பாவிக்கிற டிராக்டர்ன்றது எல்லா வேலைகளுக்கும் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மண் ஓட்டங்களாக இருக்கட்டும், பெட்டி ஓட்டங்களாக இருக்கட்டும் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உழவுக்கும் வந்து டஃபே வந்து ஒரு வேலைக்கு இலகுவான ஒரு டிராக்டராக இருக்குது. டஃபே 7250 DIன்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. இதை பற்றி பார்ப்போம். முன்னுக்கெல்லாம் இதெல்லாம் பழமையாக டிராக்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. என்ன வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்துருக்கு. ரைட் ரைட். ஒரு படி வந்து 25 கிலோ, கிட்டத்தட்ட 75 கிலோ வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. உங்களோட இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மாதிரி? இது வந்து 7250. இது வந்து பவர் ஸ்டேரிங் டிராக்டர் உண்டு. பவர் ஸ்டேரிங் மாடல் உண்டு. இதுக்கு வந்து நார்மலாக வந்து இங்கே வந்து பவுசர் மற்ற லோட் பாவிக்கிறது கூட பாவிக்கிறவங்க.
அதை விட வந்து இதுக்கு பின்னுக்கு வந்து வீஞ்ச் செட்டப் போட்டக்கூடிய மாதிரி இருக்கு, மெடிசனில் அடிச்சு வீஞ்ச் செட்டப் போட்டக்கூடிய மாதிரி ஓகே ஓகே. வீஞ்ச் பூட்னா வந்து இது கரவேலைக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இந்த செட்டை மாற்றி வீஞ்ச் பூட்டுவாங்க கரவேலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கரவேலைக்கு இது பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. கரவேலை நார்மலான இப்போ கடலுக்கிட்ட இருக்க உப்பு தண்ணிக்கு உப்பு மட்டும் சொல்லுவாங்க. இது வந்து அப்போ என்ன அதுக்கேற்ற மாதிரி இல்லை இல்லை அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் இதில் தான் கொடுத்துருக்காங்க. கடல் இப்போ நார்மலாக வந்து டெக்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிற ஒரு விஷயம், கடல் தண்ணியாகவும் இருக்கலாம் வயல் தண்ணியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பெயிண்டிங்ல இருந்து இந்த இதுக்கு பாவிக்கிற மூலப்பொருட்கள் எல்லாமே இருக்குது. சரி சரி. 7250 DI இது என்ன விலை என்ன இப்போ இங்கே? இந்த விலை வந்து 5199. இதுக்கு இப்போ ஃப்ரீயாக ரொட்டவேட்டரும் வரும். அதை விட உங்களுக்கு இதுக்குரிய பதிவு இன்சூரன்ஸ் எல்லாம் இதுக்கு ஃப்ரீயாக இருக்கு. சரி சரி. இது எல்லாமே இது பவர் ஸ்டேரிங் என்ன? பவர் ஸ்டேரிங். ரைட் ரைட் ரைட். வேற என்ன வசதி இதுக்கு கூட? மற்ற இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கூட ரைட். இந்த டிராக்டர் இந்த டயர் சைஸ் வந்து பெருசு. சரி சரி. 14,928. ஸோ உங்களுக்கு இப்போ வயலுக்கு பாவிக்கிறந்தாலும் பரப்பு முற்ற பிரச்சனைகள் இருக்காது. அதை விட கூடுதலாக உங்களுக்கு லோட் பாவனைக்கு நல்ல ஒரு மிஷின். சரி சரி. அதனால அதில் பேரே வந்து பவர் டிரைவ்னு வச்சுக்கலாம். பவர் டிரைவ். ஓகேண்ணா. இதுக்கு என்ன லீசிங் நம்மள எடுக்கலாம்? இதுக்கு வந்து லீசிங் வந்து நீங்கள் 30% டவுன் பேமெண்ட்டோட 70% லீசிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் 15 லட்சம் ரூபா கையில் இருந்தேன்னு சொன்னால் நார்மலாக இன்றைக்கி இந்த டிராக்டர் நீங்கள் லீஸ் 15 லட்சத்தை கட்டி போட்டு மிச்சத்தை லீஸ் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் அந்த பெட்டி என்ன பெட்டி வந்து புரியுமா நீங்கள் அடிச்சிருப்பீங்க குணபாலன்ற அந்த இது பெட்டி வந்து புறம்பா உங்களுக்கு அடிஷனலாக அடிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டஃபேண்ட 45 DI இது என்ன மாதிரி அண்ணா? இதுவும் வந்து 5199 தான். இதுக்கு ரொட்டவேட்டர் வந்து ஃப்ரீயாக வரும், பதிவுகளும் இதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. மற்ற இது வந்து முந்தி வார 45 DA விட சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சுக்காங்க. இதில் ஹோஸ் பவரில் வித்தியாசம் இருக்குது, டயர் சைஸில் வித்தியாசங்கள் இருக்குது, கூட்டியிருக்காங்க. நார்மலாக டிராக்டர் பாய்க்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் சிறப்பு அம்சங்கள். நார்மலாகவே வந்து இந்த டிராக்டர்னு சொன்னால் தனி மார்க்கெட் ஒன்று இருக்குது. இது மாதிரி பவர் ஸ்டேரிங் இல்லாமல் இல்லாட்டி இந்த மாதிரி இது மேனுவல் ஸ்டேரிங் தான். மேனுவல் ஸ்டேரிங் தானே? இப்போ நார்மலான இப்போ இது டெக்டர் டீசல் காணிப்பாங்க. இப்போ கிலோமீட்டர் எல்லாம் இப்போ நாங்கள் இது அப்படி ஒரு தானே? இது மணித்தியால கணக்கில் தான். மணித்தியாலாம் காணிப்பாங்க. இப்போ ஒரு லிட்டர் டீசல் வச்சா அவ்வளோ மணித்தியாலத்துக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒரு சின்ன வயல் அடிக்கிறதும் பெரிய வயல் அடிக்கிறதும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சின்ன வயல்னு சொன்னால் கொஞ்சம் இப்போ வேலை டைம் குறைவாக இருக்கும். ஆனால் வயல் ஒரு மணித்தியால கணக்கு தானே. இப்போ ஒரு மணித்தியால நாங்கள் ஓடுதுன்னா கிட்டத்தட்ட 7 8 லிட்டருக்கு பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பெரிய வயல்கள் நாங்கள் அடிக்கக்குள்ள வந்து மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட 9 லிட்டர் வரையும் பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி. இது 5199. இது 5199 தான். பிரைஸ் சேம் தான். பிரைஸ் சேம் தான். என்னதுக்காண்டி மாதிரி எடுப்பின மக்கள்? இது என்ன சொன்னால் பவர் ஸ்டேரிங் தானே. அது இதுன்ற பாவனை வந்து தனியாக வயலுக்கு மட்டும் இல்லை, பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி. இது எல்லாமே சேம் தானே? ஓகே. மற்ற இந்த சொன்ன குணவாள பெட்டியை பாருங்க. நீங்கள் நம்மளா டிராக்டர் வந்தீங்கன்னா இந்த கட்டாயம் இதுக்கு பெட்டி அவசியம். இந்த பெட்டி இதை பாருங்க, நல்ல ஒரு அழகான நல்ல பெட்டின்னு சொல்லி டிராக்டர் வச்சுக்கிற எல்லாருக்குமே தெரியும். அந்த டிராக்டர் பெட்டிக்கு வந்து குணபாலன்டா அவ்வளோ ஃபேமஸ். எல்லாமே அந்த குணபால பெட்டி தான் விரும்பி எடுக்கிறது. அந்த குணபால அண்ணே எங்களோட இருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். அவனோட பேர் என்ன? உங்களுக்கு அறிமுகம்? வணக்கம், பேர் குணபாலா சிங்கம். குணபால சிங்கம். உங்களோட பெட்டி தான் வந்து கூட எல்லாமே விரும்பி வேண்டுறேன். டிராக்டர் பெட்டின்னு சொன்னால் உங்களோட எல்லாம் விரும்பி வேண்டுறது. நீங்கள் எவ்வளோ அளவாக இந்த பெட்டி தேர்வு செய்றீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 96ஆம் ஆண்டுலேருந்து இயங்கி கொண்டிருக்கு. அப்போ இடம்பெயருக்கு பிறகுதான் நீங்கள் இந்த 96 இடம்பெயர்ந்து உள்ளுக்கு வந்த உடனே வாங்கினேன். இந்த வேலை திட்டம் வந்து 80ஆம் ஆண்டுலேருந்து 79ஆம் ஆண்டுலேருந்து நம்ம பழகி அறிமுகம் பெஸ்டிகள் 79ஆம் ஆண்டுலேருந்து வாங்க. அப்போ நீங்கள் எப்படி இந்த தொழிலை பழகினீங்க? அதான் அந்த 79ஆம் ஆண்டுலேருந்து நான் ஒரு இந்திராஞ்ச கொம்மன் என்று ஒரு சொல்லி இந்திராஞ்ச கொம்மனில் தனிப்பட்ட முதியில் பழகி முடிச்சிருக்கேன். அப்புறம் செல்வாக்காக பழகி எடுத்தேன். என்னோட வயது 5000 கொம்மன் அம்மாண்ட ஒருவர் இருந்தால் அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் காட்டி தந்தேன். அப்போ அப்படியா இருக்குது. நான் வேலையை நல்ல நுட்பமாக கற்றுப்பேன். எங்களோட முதலாளியும் அப்படியான முதலாளி என்றோடைய கற்றுப்பேன். இது வந்து உங்களோட பாட்டாக குணபால குரூப் ஆஃப் இது வருது என்ன ஃபுல்லாக கிரீன் இன்னும். சரி சரியா. இது எப்படி தயாரிக்கீங்க சொல்லுங்க? இதில் நாங்கள் எல்லாம் நல்ல சாமான் தான் போட்டுக்கிறோம். நல்ல சாமான் தான் போடுவோம். எல்லாம் ஒன்று விளையாண்டு இல்லை. இதெல்லாம் வந்து அந்த பஸ் இருக்கு பாரு, அந்த இது இல்லை பஸ்ஸுக்கு வர முன் சீட் அந்த இது சோங்கண்ணே இது அந்த இதுக்குள்ளே போகிறது உள்ளே கொண்டு வாழ்க்கை. ஓகே. இந்த பெட்டின சைஸ் என்ன? பெட்டின சைஸு 15 உயரம் என்றால் 1.25 அடி உயரம். மற்றது நீளம் 10 அடி 6 அடி அகலம்.
கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்டியோட கொள்ளணும் செஞ்சா ஒரு விவசாயியோ இல்ல தேவைக்கு வேண்டுமெண்டா எவ்வளவு காலம் பாவிக்கலாம்? 20 வருஷம் நல்ல 20 வருஷம் ஆகும். ரைட் ரைட் 20 வருஷம் அப்படியே புரண்டியா இருக்கு. ரைட் ரைட். கூட நீங்க எத்தனை பட்டி வித்திருப்பீங்க? நான் இந்த கையால நான் பட்டி போட்டது நான் செய்த காலத்துல பார்க்க போனா 1000 பட்டிக்கு விட எப்படி பட்டி வடி பாப்பேன். இந்த ஜக் எல்லாமே நீங்க செய்யற அந்த ஏத்திமில ஜக் அது எல்லாமே நீங்களே ஏதாவது பாரு கொம்பையில இருந்து வர வச்சு ஃபிட் பண்ண ஃபிட் பண்ணிவிடுவேன். ஜெக்கும் இதுக்கும் தான் வரும். ஜெக் மட்டும் ஜெக்கும் டயரும் தான் வரும். மற்ற எல்லாமே உங்களுக்கு தயார் ஃபுல்லா. ஓகே ஓகே. என்ன பாருங்க அது வந்து ஐயா சொல்ற கிட்டத்தட்ட தன்னிட்ட வேணும்னா 20 வருஷம் வந்து அசையாம பாய்க்குமா பாருங்க. அது மாதிரி தான் இருக்குது. கொண்டு காட்டுங்க இந்த குணபாலன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட டிராக்டர் வச்சுக்க எல்லாருக்கும் மாதிரி அவ்வளோ பிராண்ட் இந்த குணம். இந்த இதுக்கு தான் வந்து இது ஐயா இந்த தயாரிப்பு. இப்போ இந்த இரும்புலாம் அங்கே என்ன மாதிரி இப்போ இதெல்லாம் மேலே சோங்கா இருக்கு. இந்த இரும்பு இந்த இரும்பு இதெல்லாம் என்ன மாதிரி எங்கே வேணுன்ற என்ன மாதிரி இது நான் குழம்புல ராக்கமாக செய்து நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி வட்டிக்கிட்டு பயன்படுத்தி உற்பத்தி ஆக்கும். பையாவோட எவ்வளோ வேலை செய்யணும் உங்களோட? என்னோட விட்டது 10 பேர் வேலையிடான். ரைட் ரைட். அவன் எல்லாமே இந்த எல்லாருக்கும் ஒரு சிஸ்டமாக போயிட்டு கொடுக்குது. ஓகே ஓகே. பையா எத்தனை வயசுல தொழில் நீங்கள் இந்த தொழில் பழக்கம் உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு நான் 16 வயதில் வலிக்கிட்டேன். 16 வயசுலேயே தாங்க 62 வயது அனுபவம் இருக்கும். அது 50 வயசு 50 வருஷம் அனுபவம். ஒரே இடத்தையே 30 வருஷம் நம்மளால ஒரு மயந்தா இன்றாஞ்சிலும் 30 வருஷம் ஒரே இடத்துல ரெண்டு ஒரு இடமா வந்துறாங்க. இப்படி அப்படி இல்லையே. நான் 3 இடம் பாயல ஒரு இடத்துல 2 பாய் ஒரு இடத்துல. அதான் உண்மையில அதான் முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு தொழில நிக்கிறேன்டா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச 4 வருஷம் நின்று அந்த தொழில ஃபுல்லா கற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப இப்படி எங்க யாருமே அப்படி நிக்கிறேன். நான் 30 வருஷத்துக்கு மேல நின்று அவருக்கே உழைச்சி கொடுத்து அவரோட நின்று அவரே வந்து கூட அதில் போட்டார். ரைட் ரைட். அதான் தேவை. ஓகே. இந்த பெட்டி வந்து நம்மள எவ்வளவு வெயிட் தாங்கும்? தாங்கும் கிட்டத்தட்ட கணக்கு முடியாங்க. எவ்வளவு தெம்பு போடக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். சரி. அது பார்த்தீங்கன்னா இப்ப இந்த டபுள் சேசி எல்லாம் போடப்படுது. சூழாக்கெல்லாம் கீழே மொத்த ஷீட் தான் போடுறோம். பஜ்ஜி கப்பெல்லாம் களைஞ்சி நெட்டு பண்ணி களைஞ்சான் போடுறோம். அவ்வளோ பாவிரம் கூட. அப்போ நீங்க உங்களுக்கு பொட்டினா இழுக்கக்கூடிய எவ்வளோ லோட்டு போல ஒரு சார். சரி சரி. வெல்டிங் ஒர்க் மட்டுமே ரிப்பேர் ரிப்பேர் எல்லாம் செய்யறோம். கட்ட மிஷின் ரிப்பேர் எல்லாம் செய்வீங்க. டிராக்டர் ரிப்பேர் நீங்க? ரைட் ரைட். டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூட செய்யுறோம். இது என்ன தட்டு இது? இது தட்டு இது 1 ஷீட்டு இல்லாட்டி 1 ஷீட்டு 3mm ஷீட்டு 4mm ஷீட்டு வச்சு சொல்றோம். மற்றது நாவல் பழைய ஒரு சாப்டரும் போடுறோம். சரி சரி. சில பேர் செய்ய சொல்லிக்க ஒவ்வொரு கொடுத்ததே சொல்லுவோம். இந்த இது காட்டுப்பட்டி கட்டி பட்டி போடுவோம்னு சொல்லுவோம். சில பேர் பெரும்பட்டி ஓடுவோம்னு சொல்லுவோம். அது வார மூட்டை போடுறது. ரைட்டு. அப்போ உங்களோட இந்த பிராண்ட் குணபாலான பிராண்ட் வந்து அழியாம திருப்பி இருக்கிறதுக்கு நிறைய பேர் தொழில் பழக்கிங்களா? உங்களோட பிள்ளை எல்லாமே இதே ஃபீல்டில் இருக்கணுமா இல்லாட்டி? பிள்ளைகள் இப்போ பொடி பிள்ளை மகன் எல்லாம் லண்டன்ல இருக்கு. பொம்பளை பிள்ளை அப்போ இந்த பிராண்ட் அப்படியே இருக்கு, நிரந்தரமா போய் இருக்கு. அப்படியே இருக்கு. ரைட் ரைட். ஐயா இந்த டிராக்டர் பெட்டி வந்து இந்த சைஸ்ல மட்டும்தான் இருக்கா? வேற ஒரு சைஸ் இருக்கா? இல்லை எந்த சைஸ் மட்டும் கேட்டாலும் இதே மட்டும் தான் இருக்கு. இந்த சைஸ். ரைட். நம்மளால ஒரு பெட்டி அடிக்க எத்தனை நாள் தேவை உங்களுக்கு? எங்களுக்கு 10 நாள் தான். 10 நாள்ல எப்படி பெட்டி அடிக்க முடியுங்க? ரைட் ரைட். சரியான முறையில் 2 பேர் நின்றால் அடிவாக முறையில் 2 பேரும் நல்ல மூச்சா இருந்துச்சுன்னா 10 நாள்ல அது வந்து இப்போ பிராண்ட் குணபாலன் சொன்னா இலங்கையில வந்து அசைக்க முடியாத பிராண்ட். அப்படியான பெட்டி வந்து சரி. ஓகே நன்றி ஐயா. ஓகே. புதுசாக உங்கள்கிட்ட ஒன்று எவ்வளோ இது? இது வந்து எங்கள்கிட்ட வந்து நாங்கள் இப்போ டிஸ்கவுண்ட்ல இப்போ 830 கொடுக்குறோம். இந்த பெட்டி இந்த பெட்டி எடுக்கிற ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பம்ப் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். என்னது பம்ப்? பம்ப் இந்த ஏற்றி பாதிக்கிறதுக்கு வரும். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பம்ப் ஒன்றா கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா இது ஒன்று வரும். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பம்ப் கொடுக்குறோம். இப்போ எங்கள்கிட்ட டிராக்டரோட பெட்டியும் சேர்த்து எடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு டயரும் கொடுப்போம். சரி. டிராக்டரும் பெட்டியும் சேர்த்து எடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு டயர் ஒன்று கொடுப்போம். சரி. இது பின் இதான் என்ன? இது இந்த டயர். சரி. சில உள்ளாவே விரும்பி எடுக்கிற உடனே யாழ்ப்பாணம் இப்போ நார்மலாக இப்போ எங்கள் தமிழ் ஆக்களை பொறுத்தவரையில் வடக்கு மாநிலம் ஃபுல்லாக வந்து குணபாலாண்ட பெட்டிக்குன்னு சொல்லி ஒரு தனி மார்க்கெட் ஒன்று இருக்குது. நார்மலாக பாவிக்கிற எல்லாருக்குமே தெரியும். குணபாலான்னு சொன்னால் தெரியாத ஆக்களே இருக்காங்க. கல்யாங்காட்டில் ஃபேமஸான ஒரு பெட்டி. சரி. இதெல்லாம் நல்ல பெரிய மிஷினோட புதுசாக என்ன சாமான்? இதுதான் அறுவடை இயந்திரம், அதாவது ஹார்வெஸ்டர்னு சொல்கிறது. இப்போ நெல் வெட்டுற மிஷின். ரைட் ரைட். இது வந்து ப்ரௌன்ஸின் சுமோ வேர்ல்ட் சொல்லி ஒரு பிராண்ட் தான். நானே சும்மா ஆக்கள் வந்து நம்மளா முந்தைய அறிவற்ற வந்து இது கொஞ்ச நேரத்தில் முடிச்சுட்டு போயிடும். அந்த இருக்கேன் என்ன மாதிரி முடியும் நம்மள ஒரு கணக்கில் இருந்திருக்கு. அப்படி
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லோட்டில் வந்து கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 13 பேக் வரையும் பட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இதுண்ட ஹோஸ் பவர் வந்து 88 ஹோஸ் பவர் இதுண்ட. மற்ற இது பின் அமைப்புகள் டீசல் டேங்க் எல்லாமே வெளியிலான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், பெரிய டீசல் டேங்க் ஒன்று இருக்குது. மற்றது வந்து இதுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு நல்ல ஒஃபர் ஒன்று போகுது. என்னென்னு சொன்னால் இதுண்ட விலை வந்து 84,99 84,99,000. இப்போ இந்த நவம்பர் 15ஆம் தேதிக்கு முதல் எங்கள்ட்ட அட்வான்ஸ் கட்டுற ஆட்களுக்கு இந்த மிஷின் வந்து நாங்கள் கொடுப்போம் 79,99,000. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரையும் டிஸ்கவுண்ட் ஒன்று. மற்றது எங்கள்ட்ட இந்த மிஷினோட சேர்த்து இந்த மிஷினை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு தட்டு இருக்குது. அந்த தட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டயர் ஒன்று ஃப்ரீயாக தரும். சரி சரி. இது வந்து ப்ரௌன் சிண்டர். இதுவும் ப்ரௌன் சிண்டர் தான். சரி. பார்த்தீங்கன்னா இப்போ ஒப்பிட்ட லெவலில் ஜாழ்ப்பாணத்தை விட எல்லாருக்கும் தெரியும், கிளிநொச்சி, வெண்ணி, முல்லைத்தீவு பக்கம் தான் விவசாயம் கூட. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வேறுண்டா ஜாழ்ப்பாணம், இங்கே வந்து ஜாழ்ப்பாணம் வந்தீங்கன்னா நீங்கள் ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு போகிறது இல்லை. 9 பிரதான வீதி நாகக்குடியில் பார்த்தீங்கன்னா, நாகக்குடியில் வந்தீங்கன்னா நாகக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நாகக்குடி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சஞ்சய் திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் டெக்டர் ஷோரூம் எல்லாம் வந்து கூட கிளிநொச்சி, பவுனி, அப்பளம், பெல்லாடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் லைனில் வந்து இப்போ புதுசாக திறந்த வழியாக உங்களுக்கு வந்து விசேட சலுகை எல்லாம் இருக்குது. அண்ணாக்கே சொல்லியிருப்பார், அப்படி ஏகப்பட்ட விசேட சலுகை இருக்குது. அதில் நீங்கள் அங்கேருந்து வாராங்களோடு எங்களுக்கு இங்கேருந்து போயிருக்க நீங்கள் ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்தீங்கன்னா நாகக்குடியிலே இறங்கலாம். நாகக்குடியில் இறங்கி வந்து இந்த ஷோரூமில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஓகேண்ணா, இப்போ வந்து நாங்கள் ப்ரௌன்ஸ் டஃபே டிராக்டர் பார்த்துனாங்க, 2 மாடல் பார்த்துனாங்க. அதை விட வேறு மாடல் இருக்கா? அதை விட வேறு மாடல் இருக்குது. டைனா டிராக்டர்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அதில் 2 வீலும் 4 வீலும் இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன அந்த மாடல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்ட காட்டுங்க. இங்கே இதில் இதுவும் தானே? இதால் இப்போ நீங்கள் பார்த்த மாடல் 2. ரைட். இப்போ நம்மளை இதில் கரெக்டாக எடுத்து கொடுப்பீங்கண்ணே? இது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட இங்கே பக்கத்தில் நாங்கள் பேங்க்ஸுக்கு டிஸ்பிளேக்கு போட்டுருக்கோம். டைனா ட்ராக் சாவச்சேரி கமர்ஷியல் பேங்க்ல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இதெல்லாம் வந்து அறிவு கொண்டு பார்த்துனாங்க. அதுலேயும் வேறு விதங்கள் இருக்கு, வேறு மாடல்கள் இருக்குது. ரைட். இந்த ட்ரோன் இதெல்லாம் இங்கே இப்போ அரைவல் ட்ரோனுக்கு வயலுக்கு மருந்தடிக்கிற ட்ரோன் எல்லாமே இருக்குது. அங்கே இப்படி எல்லா இதெல்லாமே வந்து புதுசு புதுசாக. இது என்ன? இது வந்து நெல் காய வைக்கிறது, பேடி ட்ரையர்னு சொல்கிறது. சரி. ரைட். ஓகேண்ணா, இப்போ வந்து இந்த டிராக்டர்லாம் நாங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ இந்த ஷோரூம் வந்து எப்போ இந்த பேர் திறந்துருக்கும்? இது வந்து திங்கள்லேருந்து கிழமை நாள் ஃபுல்லாக திறந்துருக்கும். உங்களுக்கு காலம் 8:30 பின்னேரம் 6 மணி வரையும் இங்கே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட எங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டிக்டாக் பக்கத்துலேயும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் க்ரீன் லைன் என்டர்பிரைசஸ் இருக்குது. அதை விட எங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் நேராகவே தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கண்டா வாட்ஸ்அப் நம்பர் வந்து 076 840 46 45. இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்களை தேவைன்னு சொன்னால் நாங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைப்போம். இப்போ நீங்கள் தூர இடத்துல இருக்கிறீங்க, பக்கத்தில் நார்மலாக வந்து சரௌண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே பூனேரியிலேருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் இருக்குது. நாகக்குடி சந்தியில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பக்கத்தில் நார்மலாக இப்போ நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு செஞ்சிடுவோம். நீங்கள் வேணுமெண்டா வந்து நேராக பார்த்து காய்ச்சி உங்களுக்கு வீட்டிலேயே உணவு தரக்கூடிய மாதிரி இருக்குது மிஷின். அதை பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஷோரூம் வந்து அங்கே எல்லாம் இருக்குது. அது பவுனியா கிளஞ்சம் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக திறந்தபடியாக கொஞ்சம் சலுகை இருக்குது. நாங்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரையும் சிறப்பு சலுகைகள் கொடுத்து வந்துருக்கோம். சொன்ன டிஸ்கவுண்ட் சில ஆஃபர்ஸ் வந்து கொடுத்து வந்துருக்கோம். ஃப்ரீ கிஃப்ட்கள் கொடுத்து வந்துருக்கோம். குறிப்பான பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக விவசாயம் ஒப்பிட்டளவில் கிளிநொச்சி, வெண்ணி எல்லாமே குறைவாக தான் இருக்குது. அப்போ அங்கே உள்ள ஆளுக்கு வந்து மேலே இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதுக்கு எல்லாருக்கும் யாருக்கும் தரமாட்டேன்றது இல்லை. இப்போ எல்லாருக்குமே இந்த ஆஃபர் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இந்த ஜாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் வேறு இடத்துலேருந்து வந்தாலும் உங்களுக்கு இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. டிராக்டர் மட்டும் இல்லாமல் உங்களோட விவசாய தேவைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கிரீன் லைன் ஷோரூம் எங்கே இருக்குன்னா ஜாழ்ப்பாணத்தில் A9 பிரதான வீதி நாகக்குடியில் பார்த்தீங்கன்னா, நாகக்குடியில் வந்தீங்கன்னா நாகக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நாகக்குடி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா சஞ்சய் திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில்